ஸ்ரீ மாத்ரே நமக. வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுங்க? கல்வி வேணுமா, வீரமா, பணமா, புகழா, இல்லை அந்தஸ்து வேணுமா, இல்லை அழகு வேணுமா, இல்லை நல்ல குணம் வேணுமா? உங்களுக்கு எது வேணும்? இது எல்லாமே எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த நவராத்திரி மறக்காதீங்க. ஆமாங்க, வசந்த நவராத்திரி வருது. என்னைக்கு ஆரம்பிக்கணும், என்னைக்கு முடிக்கணும் அப்படிங்கிற தேதியெலாம் நான் கொடுத்துட்றேன். எந்த பூக்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணணும், எந்த நாமாவளி சொல்லணும், எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நிறைய பேருக்கு நான் எந்த அம்பாவை கும்பிடணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வாராகியை கும்பிடணுமா, ஷியாமலா தேவியா, சரஸ்வதியா, துர்கையா, இல்லை மாரியம்மனா, காமாட்சியா, மீனாட்சியான்னு ரொம்ப குழம்பியிருப்பாங்க. இவங்க அனைவருக்கும் ஒரு தாய் யாருன்னாக்கா லலிதாம்பிகை தான். லலிதா தேவி கிட்டேருந்து வந்தவங்க தான் இவங்க அத்தனை பேருமே. காளிகாதேவி முதற்கொண்டு இவங்களோட ஸ்வரூபம் தாங்க இந்த லலிதாம்பிகை. லலிதா பரமேஸ்வரி ஒருத்தங்களை வழிபாடு செஞ்சால் போதும், அத்தனை தேவியும் வழிபாடு செஞ்ச பலன் கைமேல கிடைக்குங்க. அதுவும் இந்த நவராத்திரியில் கேட்கவே வேணாங்க. ஒரு கோரிக்கை வைங்க அம்பாள் கிட்ட, இந்த 10 நாள் முடியறதுக்குள்ள அந்த கோரிக்கை 100% உங்களுக்கு நடக்குங்க. இந்த தேவியை மனிதர்கள் நம்ம மட்டும் வழிபாடு செய்யலைங்க. தேவாதி தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், ஏன் அந்த ராமபிரான் முதற்கொண்டு பரமசிவன் முதற்கொண்டு இந்த தேவியை வழிபாடு செஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் செஞ்ச யாகத்தின் பயனாக தான் தேவியே அவதாரம் எடுத்திருக்கா. முடிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை முடிச்சு தரவதான் இந்த லலிதாம்பிகை. எந்த தைரியத்துல சொல்றேன்னு கேட்குறீங்களா? ஏன்னா இந்த நவராத்திரியோட கருப்பொருளே என்னன்னா பக்தி தாங்க. நீங்க எந்த அளவுக்கு பக்தியோட நம்பிக்கையோட தேவியை வழிபாடு செய்கிறீங்களோ கண்டிப்பாக கை மேலே பலன் தேவி கொடுத்துருவா. அமாவாசை அன்னைக்கு நீங்கள் விநாயகர் பூஜை பண்ணிட்டு மறுநாள்லேருந்து இந்த லலிதாம்பிகை 9 நாளும் அந்த நவமி வரைக்கும் நீங்கள் தேவியை வழிபாடு செஞ்சுட்டு தசமி அன்னைக்கு அம்மாவுக்கு பிரமாதமாக சாப்பாடு போடுங்க. தேவிக்கு அந்த நெய்யால் செஞ்ச சக்கரை பொங்கல் ஆகட்டும், இல்லை பாயசம் ஆகட்டும், வடை, புளியோதரை, பருப்பு அன்னம், இதெல்லாம் செய்யலாங்க. இதெல்லாம் பிரம்மாண்டமாக செய்ய முடியல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க, ஒரு தயிர் சாதம் வைங்க அம்பாளுக்கு, பிரியமாக சாப்பிடுவாத. இந்த நவராத்திரி நீங்கள் வீட்டில் பூஜை செய்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக யாரையாவது கூப்பிட்டு, பெண்கள் ஸ்வரூபமான யாரை வேணாலும் கூப்பிட்டு கண்டிப்பாக தாம்பூலம் கொடுக்க மறக்காதீங்க. இல்லை நீங்கள் கோயிலில் போய் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாக்கா கோயிலே நீங்கள் தாம்பூலம் கொடுக்கலாம். தேவிக்கு பிரியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இசை, நடனம், அதெல்லாம் தாங்க. உங்களுக்கு தேவியோட பாடல்கள் தெரிஞ்சால் பாட்டு பாடுங்க. தேவியோட குணங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அவள் எப்படிப்பட்டவனாக்கா ரொம்ப பொறுமையானவங்க, மன்னிக்கிற குணம் கொண்டவள், ரொம்ப இரக்கமான ஒரு தன்மை கொண்டவள் தான் தேவி. வீரம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. அசுரர்களை துவம்சம் பண்ணுறதுக்குனே தேவி அவதாரம் எடுத்தா. எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரிங்க, மனசில் அப்படியே ஒரு நொடி அவளை நினச்சிக்கிட்டு அம்மா அப்படின்னு நீங்கள் ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா போதும், ஓடி தேவி நம்மளை அப்படியே அணைச்சிப்பாங்க, நம்மளை காப்பாற்றிடுவா. இந்த நவராத்திரியை பயன்படுத்திக்கோங்க. தேவியை ஆத்மார்த்தமாக மனமுருக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் லலிதா நவராத்திரி வாழ்த்துக்கள்ங்க.